சுமாராக தான் இருக்குது. கிட்ஸு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்க பார்க்க முடியுமான்னு சந்தேகம் தான் படத்தில் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபில் பண்ணல, அதான் சொல்ல முடியும். ரவிக்குமாரோட ஃபர்ஸ்ட் மூவி நல்லா இருக்கா, இதெல்லாம் இருக்கா சார்? இல்லை, இந்த படம் ஒன்றுமே சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களா பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் விபி சொல்லுவார், வெங்கட் பிரபு சொல்லுவார், நான் தளபதியும் ஏலியனை வச்சு பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவருக்கு முன்னாடி நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கானுங்க. படம் ஒர்க் அவுட் ஆகலாம். இல்லை, ரொம்ப சுமார் தான். ரொம்ப என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு சொன்னாப்புல. ஒன்றுமே இருக்கல. வேற லெவல் சாங் கொஞ்சம் நல்லா இருக்குது. சாங்ஸ்க்கு டான்ஸ் நல்லா ஆடி இருக்காப்புல சிவகார்த்திகேயன். வேறு எங்கேயுமே ஹார்ட் டச்சபிளான சீன் ஒரு சீன் கூட சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் சரி உட்காந்துட்டோமேங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஓரளவு ஓகே. செகண்ட் ஹாஃப் காமெடி ஏலியன்ஸ் இருக்கிறதுனால 10 வயசு கீழே உள்ள பிள்ளைங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளுக்கான படமே இல்லை. அந்த மாதிரி யூத்துக்கான படமோ நம்மளுக்கான படமோ அது கண்டிப்பாக இல்லை. சாங்ஸ் 5 தான் கொடுங்க, அவுட் ஆஃப் 5. அந்த மாதிரி இந்த மாதிரி எஸ்கான ஆக்டிங் வேற மாதிரி அதான் சொல்ல முடியும். இந்த படத்தில் ஐலாண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த் அண்ணன் வந்து ஏலியனுக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏலியன் வாய்ஸு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் கன்ஃபார்மாக இந்த படத்தை போவாங்க. ஏன்னா எஸ்கே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மனசில் பதிஞ்சிட்டாரு சொல்லிட்டு நம்ம விஜய் சாரே சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் வந்து நான் பார்த்ததே கிடையாது, ஏலியனை வச்சு படம் பண்ணது. இப்போது வெளிநாட்டில் வந்து படம் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து வேறு மாதிரி கேமராலாம் இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருவாக்கி இந்த காமெடி சென்ஸ் எல்லாமே யோகி பாபா அண்ணன், நம்ம கோதனம் சார், இந்த காமெடிலாம் சூப்பராக இருக்குது சார் இந்த படத்தில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது இந்த படம். நான் ஃபஸ்ட்டு தனுஷ் சார் படம் தான் பார்க்கலான்னு டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தேன். டிக்கெட் கிடைக்கல. நம்ம தனுஷ் அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் வளர்த்து விட்டார் 3 படத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் காம்பினேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஐலாண்ட் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த படம் நான் தனுஷ் அண்ணா படம் பார்ப்பேன். நல்லா இருந்துச்சு ஐலாண்ட் படம். அது மியூசிக்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், கண்டென்ட்டாக இருக்கட்டும், எஸ்கே ஆக்டிங்காக இருக்கட்டும், ஏலியனாக கூட இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர் விஏ நல்லா இருந்துச்சு. இங்கே சித்தார்த்தோட வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக்லாம் ஓவர் ஹைப் எதிர்பார்க்க வேணாம். ராமன் இந்த மாதிரி கொஞ்சம் டவுனாக பண்ணிட்டாரு, ஆனால் நல்லா இருந்துச்சு. கண்டென்ட் இருந்துச்சு. ஒரு நேச்சர் ஹியூமன் பீயிங்கை பார்த்து ஒரு நல்ல கண்டென்ட் இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. யோகி பாபு சொல்ல நான் நல்லா தான் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து நிறையா டோனி ஸ்டார்க் படலாம் சொல்லியிருந்தாங்க. படத்தில் டோனி ஸ்டார்க்லாம் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து ஒரு பொருள் பண்ணுறதுக்கு டோனி ஸ்டார்க் நேம்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பேலன்ஸ்டான கதை, ஒரு கண்டென்ட் இருக்குது. எதிர்பார்க்கலாம். ஒரு 10க்கு ஒரு 8 7.5 வரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லென்த்தியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஓகே லைட்டாக லேக் இருக்குது, நடுவில் லேக் இருக்குது. ஆனால் வந்து விஎஃப்எக்ஸு இந்த மியூசிக் போனால் அதெல்லாம் ஒன்றும் தெரில, ஓரளவுக்கு பண்ணலாம். இப்போ வந்து மோஸ்ட்டாக ஹேட்டர்ஸ்க்கு இது பிடிக்க மாட்டாங்க. கிட்ஸுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஹேட்டர்ஸ் செய்ய முடிக்க மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து தூக்கிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணுறது காலையில் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். இப்போ எல்லாம் குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லாயிருக்கும். படம் நல்லா இருக்குது. ஐலாண்ட் படம் சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்குது. கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. லேக்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும், ஸ்டடியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஓவராலாக படம் நல்லா இருக்குது. மியூசிக் பரவாயில்ல, ஃபர்ஸ்டோட படம் பரவாயில்ல. ஓவரால் நைஸ், டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. 10க்கு 8.5 9 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஐலாண்ட் பார்த்தோம். இப்போ ஐலாண்ட் முடிச்சுட்டு வந்தோம். கேப்டன் மில்லர் இன்னும் பார்க்கல. கேப்டன் மில்லர் எப்படி இருக்குன்னு தெரியல. ஐலாண்ட் வந்து நல்லா இருக்குது படம். குழந்தைங்களோட வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். தனியாக வந்துடாதீங்க. தனியாக வந்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு டல் அடிக்கும்.